ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நீ நல்ல ஜோக் அடிச்சுட்டு வந்து வீட்ல தனியா இருக்கிறீங்க. வீட்ல உட்கார்ந்து நீங்க அமைதியா அந்த ஜோக்க பத்தி திங்க் பண்ணோனே, உங்கள அறியாமல் நீங்கள் சிரிப்பீங்க. அந்த சிரிப்புங்கிறது ஒரு சங்கிலி தொடர் மாரி அப்படியே போயிட்டே இருக்கும். ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட அந்த சம்பவம் உங்களுக்கு நினைவூட்டப்படும்போது சிரிப்பு வரும். அந்த சிரிப்பு என்பது நமக்குள் பொங்கி, பொங்கி, பொங்கி அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆன்மீகத்துல ரொம்ப முக்கியமான செய்தியாக நாம் கருதப்பட வேண்டிய ஒன்று, மனித மனம் இறந்த காலத்திலும், எதிர்காலத்திலும் ஓடிக்கிட்டே இல்லாமல், நிகழ்காலத்தில ஒரு இடத்துல தக்க வைத்துக் கொள்வது தான் ஆன்மீகத்தில ரொம்ப முக்கியமான ஒன்று. மரணம், அன்பு, தியானம் எல்லாமே மனிதனை நிகழ்காலத்தில தான் கொண்டு போகுது. அந்த அன்புணர்வோடு இருக்கும்போது, மனிதன் இறந்த காலம், எதிர்காலங்கள்ல போய் கனெக்ட் ஆகுறதில்ல. அவனுடைய மனமானது இயற்கையாகவே அந்த நிகழ்காலத்துக்கு வந்துருது. தியானத்தின் போதும் மனம் குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு ஸ்டேட் உருவாகும். ஒரு அசைவற்ற ஒரு ஒரு நிலை உருவாகும். அப்படி ஒரு நிலைய போய் ஒருத்தன் உணரும்போது அப்பமும் நிகழ்காலத்துக்கு தான் வரான். அப்ப ஆன்மீகத்தினுடைய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் எந்த அளவு நம்முடைய பிரக்ஞையை நிகழ்காலத்தில் நம்ம அதிகமாக கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோமோ, அந்த அளவு நாம் உயர்ந்த ஒரு ஆன்மீக அனுபவத்தை விரைவில் பெற முடியும். இதுல ஒரு ஆப்ஷன் வந்து நெறைய சொல்றோம். மெடிடேஷன் பண்றேன். எல்லாராலயும் என்னால மெடிடேட் பண்ண முடியல. எனக்கு மெடிடேஷன் பண்ணாலே தூக்கம் தான் வருது. அப்போ மெடிடேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு உயர்ந்த ஒரு கலை தான். மெல்ல 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 தான் நமக்கு வந்து அது உருவாகும். நம்ம ஏன்னா பல பிறவியா மனதை கொண்டு சுமந்து வந்துட்டு இருக்கிறோம். மனம் பல்வேறு விஷயங்களை வெளிப்படையாகவும், மறைமுகமா வச்சிருக்கு. எப்ப எந்த மாரி உணர்வுகள், பிரச்சனைகள் மனதில வருதுன்னே நமக்கு தெரியாது. அந்த அளவு மனம் நமக்குள்ள ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கு. அப்போ நம்ம மனதை நிகழ்காலத்துல வைக்கிறதுக்கு தான் எல்லா ஞானிகளும், முனிவர்களும் பல விதமான முறைகள்ல சொன்னாங்க. எல்லாமே மனதின் கையில தான் இருக்குது. மனதை தவிர உலகத்துல வேற எதுவும் பெருசா இருக்கான்னா இல்ல. மனிதன் வந்து எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தாலும், இந்த மனம் என்ற ஒன்றை மனம் இறக்கும் கலையை அறியாத வர, மனிதன் அந்த அமைதியோ, ஆனந்தத்தையோ தன்னுடைய வாழ்நாள்ல பெற முடியாம போயிடுது. அந்த ஆன்மீகத்தினுடைய அடையாளங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் புன்னகைத்து இருப்பது. இந்த புன்னகை அப்படிங்கிறது நபரை பார்த்து நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது அந்த சிரிப்பு அப்படிங்கிறது இயல்பா வரணும். ஒரு புன்னகை, ஒரு புன்முறுவல் வரும் நமக்கு. நம்ம எப்போதுமே ஒருவரை பற்றிய நினைவுகளோடும், கருத்துக்களோடும் இருந்தா, அவங்கள பார்க்கும்போது அந்த நினைவுகளும், கருத்துக்களும் தான் ஓடி முன்னாடி வந்து நிக்கும். அந்த ஒரு இனிமையான ஒரு புன்னகை வந்து நமக்கு வர்றதில்ல. அப்ப அந்த புன்னகை அப்படிங்கிற ஒன்று தான் ஆன்மீகத்தில ரொம்ப முக்கியமான ஒரு வடிவமாக பார்க்கப்படுகிறது. எல்லா மக்களிடமும் அன்பும், கருணையுமாக பெரும் கருணையோடு புன்னகைத்து இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்மையிலேயே ஒரு நல்ல பழக்கம். நம்ம உள்ளத்துல ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு, குழப்பமில்லாத தன்மை இருந்தால்தான் நமக்கு புன்னகை என்ற ஒன்றே நமக்கு ஏற்படும். இல்லாட்டா நம்ம புன்னகைக்கவே மாட்டோம். நம்ம மனிதர்கள் ஒரு காலத்துல 30 முறைக்கு மேல புன்னகைத்திருக்கிறார்கள் என்ற சர்வேலாம் சொல்றாங்க. இன்னைக்கு மனிதன் 1, 2 முறை கூட ஒருவரை பார்த்து ஒருவர் சிரிக்கக்கூட இல்லாத ஒரு நிலைப்பாடு தான் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கு. புன்னகை என்பது ஒரு மிகப்பெரிய கனெக்டிவிட்டியான பவர். எல்லாவற்றையும் அது ஒருங்கிணைத்து பின்னி பிசைக்கி வச்சிருக்கும். அந்த புன்னகை நம்மையும் பிறரையும் நல்ல ஆற்றலால் நிறைய நிரப்பக்கூடியது. நம்ம எல்லோரையும் இணைக்கக்கூடிய ஒரு கருவி. சொல்லுவாங்க, மனிதன் சிரிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை. சிரிக்க 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 ஒரு லெவல் இப்போ நீங்கள் தனியாக உட்காந்துருக்கீங்க. ஏதோ ஒரு ஜோக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நீ நல்ல ஜோக் அடிச்சுட்டு வந்து வீட்டில் தனியாக இருக்கிறீங்க. வீட்டில் உட்காந்து நீங்கள் அமைதியாக அந்த ஜோக்கை பற்றி திங்க் பண்ணோன்னா உங்களை அறியாமல் நீங்கள் சிரிப்பீங்க. அந்த சிரிப்புங்கிறது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட அந்த சம்பவம் உங்களுக்கு நினைவூட்டப்படும் போது சிரிப்பு வரும். அந்த சிரிப்பு என்பது நமக்குள் பொங்கி 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 வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த சிரிக்கும் போது நாம் இறந்த கால எதிர்காலங்களை விட்டு விட்டு நிகழ்காலத்தில் நாம் வந்து இருக்கிறோம். அந்த சிரிப்பு அப்படிங்கிறது அன்பு இருந்தால் தான் வரும். சிரிப்பில் நிறைய சொல்கிறோம். ஒருவரை அவமானமாக நினைத்து சிரிப்பது, ஒருத்தரை கேலி பண்ணி சிரிப்பது, ஒருவர் எதிர்பாராத விதமாக ஏதேனும் ஒரு இடறி விழுந்தால் கூட சிரிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. அது சிரிப்பு, அந்த சிரிப்பு அல்ல. அன்பின் காரணமாக ஒருவரை பார்த்து நீங்கள் புன்னகிக்கக்கூடிய அந்த பழக்கம் என்பது உயர்ந்த ஒரு பழக்கமாக இருக்கிறது. ஆகவே ஆன்மீகத்தினுடைய அடையாளங்கள், வடிவங்கள் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா,
நிகழ்காலத்தில் இருக்கிறதா முக்கியம்னு சொன்னோம். மரணம் மரணத்தில் எதிர்காலம் இருந்த காலம்ல எல்லாம் நிகழ்காலத்துக்கு வந்துடுறான். தியானம் அதுவும் நிகழ்காலத்தில் வந்துடுறான். அன்பு காதல் அதுவும் நிகழ்காலத்தில் வந்துடுறான். அதேபோல் புன்னகையும் மனிதனை நிகழ்காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு கருவி என்பதை தெரிந்து கொண்டால் நாம் எப்போதும் எல்லா மனிதர்களிடம் அன்பும் புன்னகையுமாக இருந்து ஆன்மீகத் தன்மையில் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து பயணிக்க முடியும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.